உன் ஸ்டேட்டஸ் இது, என் ஸ்டேட்டஸ் இல்லை. இல்லைன்னா எனக்கு மரண தண்டனை, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் சரித்திரத்தில் எழுதி வச்சுருவா, விட்டலன் கோவில் பாவப்பட்ட கோவில் எழுதி வச்சுருவா. விட்டலன் சன்னிதிலேருந்து ஒரு பிராமணர் போனார், ராஜா மரண தண்டனை கொடுத்துட்டார்னு சொல்லுவா. இது என் பெருமை இல்லை, உன் பெருமை. உன்னையும் காப்பாற்றிக்கோ, என்னையும் காப்பாற்றிடு. நீ உன்னை காப்பாற்றிக்கோ, என்னையும் காப்பாற்றுன்னுட்டாராம். அவர் பாடு விட்டோபா விட்டல 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 விட்டல. அதுலேயும் அந்த பிராமணர் அப்படி தான் சொல்லலாம். அது இது தாண்டி வேறு, அங்கே வீதிகள்லாம் பவழம்டா, வீடுகள்லாம் மரகத பச்சடா, மாட மாளிகையெல்லாம் வைர வைடூரியம்டான்னு வைகுந்தத்தில் இருக்கிற மாதிரி வர்ணிச்சு விட்டார். எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. படித்ததோட சரி, கேட்டதோட சரி. ஒரு பாட்டு சொல்லிட்டார், ஜம்முன்னு ஒரு கோபத்தில் அழகாக சொல்லிட்டார். ராஜா பார்த்துட்டே இருக்கான், பிராமணர் அவர் பாடு கண்ணை மூடி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நாமஜபம் தான் கதி. அழகாக நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் இவர். ராஜா வந்துட்டான், அழகாக பன்றிபுரத்துக்கு தூரத்தில் வந்துட்டுருக்கா. தூரத்துலேருந்து பன்றிபுரம் தெரியறது. ராஜா அப்படி பல்லக்கிலேருந்து அப்படி எட்டி பார்த்தான், குதிச்சுட்டான் கீழே பல்லக்கிலேருந்து. பதறினான், தக 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 தகன்னு ஜொலிக்கிறதான் பண்டரீபுரம், ஜொலிக்கிறதா. ராஜா பார்த்தான், தலைக்கு மேலே கையை கூப்பிண்டான். நான் இத்தனோண்டு என்னுடைய அந்தப்புறத்தில் ஒரு கோவிலை வச்சுட்டு அதை ஒரு தங்கமாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்போ கூட கோவிலை கூட நான் தங்கமாக வச்சுக்கலாம். இந்த மூர்த்திக்கு தங்கத்தில் நவமணிகள்னாலே நவரத்னங்கள்னால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த ஊரே ஜொலிக்கிறதேன்னு பார்த்துட்டான். ஓடி வந்தான், பிராமணர் காலில் வந்தான். பிராமணர் கண்ணை மூடி உட்காந்துருக்கார், விட்டல் நாமத்தை ஜபிச்சுண்டு. அழகாக கண்ணை மூடி உட்காந்து காலில் விழுந்தான். உடனே பிராமணர் என்ன ஆச்சுன்னா, நீ சொன்னது சத்தியம், நீங்கள் சொன்னது ரொம்ப குறைச்சல், அதை விட ஜாஸ்தி இருக்குன்னுட்டான். உடனே இவர் பார்க்குறார், இவர் கண்களில் ஆனந்த பாஷம். விட்டோபா, இப்படிப்பட்ட இடத்துலேருந்து இந்த பிச்சைக்கார ராஜா கிட்ட போய் நான் கையேந்த போயிட்டேன்னு அவருக்கு தான் கவலை வந்துடுத்து. தங்கமும் வைரமும் வைடூரியமும் இழைக்கிற ஒரு இடத்துலேருந்து போயும் போயும் ஒரு அல்பராஜன் கிட்ட போய் கையேந்துட்டேன்னு. அதனால தானே குச்சேலர்லாம் போய் கையேந்த மாட்டேங்கிறார். அவ்வளவு தரித்திரத்தில் இருக்காருன்னு. நல்ல வேதம் தெரிஞ்சவர். ஒருத்தர்கிட்ட போய் இதை வேணும்னு கை நீட்ட மாட்டேங்கிறார். அப்படி கை கூசும். அது பக்தியில் போய் பகவான் முன்னாடி கை கூப்பி அவன் முன்னாடி தலை சாஞ்சவாக்கு முன்னாடி அல்ப மனுஷாக்கிட்ட ஒரு திமிர் தானா ஒரு பாரதியாருக்கு எங்கேயாவது யார்கிட்டையாவது தலை வணங்கினார் இருக்கா பாருங்கோ. இத்தனைக்கு சாப்பாட்டுக்கே வழியில். ஆனால் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாட்டு வேறு. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு வாங்கின்னு வந்த அரிசியெல்லாம் வேறு காக்காக்கும் குருவிக்கும் கொடுத்துட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஏன்னா எங்கெங்கே காணினும் சக்தியடா. வேணும்னா கூட காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தான் அப்ளிகேஷன் எல்லாம் பெரிய லெவல் தான். பிச்சைக்காரா கிட்ட போய் யாராவது போடுவாளா? 50 ரூபா கேட்டால் 5 ரூபா இருக்குன்ற கூட்டம், இல்லாட்டி இப்போ தான் கொடுத்தேன்னு சொல்கிற கூட்டம், எவ்வளோ இருந்தாலும் அவளுக்கு வேணும் 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 வேணும்னு நினைக்கிற கூட்டம். அரசியல்வாதிகளாம் 1000 கோடி 2000 கோடி 1,25,000 கோடின்றா. வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. இவ்வளோ வச்சு என்ன பண்ண முடியும்? என்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். எங்கெங்கே இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் தூக்கமே போய்டும் தெரியுமா? எங்கே பேங்க் வச்சுக்கோம், யார் பினாமி, சத்தியமாக நிம்மதியாக சோறு திங்க முடியுமா? நமக்கு ஏதோ பழையதோ வெந்ததோ வேகாதோ கஞ்சியோ வீட்டில் உப்பு போட்டாலோ இல்லையோ அட்லீஸ்ட் நிம்மதியாக சாப்பிடவா முடியாது. இத்தனையும் வச்சுண்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதானே பக்தி, பகவத் தியானம், ஆனந்தம். கதரா, ஏ விட்டலா உன் மகிமை எனக்கு காட்டி கொடுத்த, நீ ராஜாவுக்கு காட்டில் எனக்கு காட்டினேன். ராஜா வந்தான், சந்திரபாகாவில் குளிச்சு அவனுக்கு அப்படியே காட்சி, வைகுந்தமாகவே காட்சி. பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? விட்டல் நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கோ. தக 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 தகன்னு சொல்லிக்கும். பிருந்தாவனம் அப்படி தான், திருவனந்தபுரம் அப்படி தான், குருவாயூர் அப்படி தான், காஞ்சிபுரம் அப்படி தான், திருமலை அப்படி தான், ஸ்ரீரங்கம் அப்படி தான், ஆழ்வார் திருநகரி இதுவோ பரமபதத்து எல்லை இதுவே தான். வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். அதுவும் அடுத்த வருஷம் 1000வது திருநக்ஷத்திரம் சுவாமி ராமானுஜரோடது.
அதனுடைய ஆரம்பமாக தான் இந்த விஷயத்தையே ஆரம்பிக்கிறோம். விட்டலனுடைய வைபவம் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தினுடைய வெற்றி விழாவாகத்தான் இது ஆரம்பிக்கும். ஜோராக கோலாகலமாக கொண்டாட போகிறோம். எப்படி எங்கன்னு தெரியாது, ஆனால் நம்முடைய விட்டல் குடியில் திருமந்திர நகரத்தில் தான் கொண்டாட போகிறோம். அது பெருமாள் பார்த்துப்பாரு. இனிமேல் வைகுண்டபதி பாடு, என் பாடு இல்லை, பேர் மட்டும் வைகுண்டபதின்னு வச்சுண்டு இல்லையா, நடக்கும். கோலாகலமாக நடத்தி கொடுப்பான் பகவான். ராஜா வந்தான், ஆச்சரியமாக பார்த்தான், பாண்டரங்கனை பார்த்தான், உருகினான். அவன் கண்ணதிர்க்க 30 முக்கோடி தேர்கள் அங்கே வீதி கூட்டுறதை பார்த்துட்டான். வீதியை கூட்டின்னு இருக்காளாம். யாரோ ஒருத்தர் 4 தலையோட ஏதோ வேஷ்டியோட வெறிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணுறாருன்னு பார்த்தா பிரம்மதேவர், இன்னொருத்தர் சூடாயத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா சிவபெருமான். 30 முக்கோடி தேவர்களுமா ஆனந்தமா எல்லாரும் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்ட ஆனந்தமா ஆடிட்டு இருக்காளாம். ஆடி பாடி பஜனை பண்ணிட்டு இருக்காளாம். ராஜா வந்தான், விட்டோபா பார்த்தான், மயங்கினான், என்னை மன்னிச்சுடு பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு திருவடியில் விழுந்தான். பகவான்கிட்ட கெஞ்சினான், என் கூட வந்துடுன்னுட்டான். விட்டலும் சரின்னு வந்துட்டான். இது நியாயமான நியாயம் இல்லை. கிளம்பிட்டான். எல்லாரும் கதறான ராஜா எதிர்த்து என்ன சொல்ல முடியும்? ராஜாவும் பக்தியோடு அழிச்சுட்டு போகிறான். பணத்திமிரில் நீ வந்துரு விட்டலா என் கூடன்னார். விட்டலன் குழந்தை தானே, கொஞ்சி கெஞ்சி அழுது பஜனை எல்லாம் பண்ணோன்னா சரி வரேன்னுட்டான். விட்டலன்னு சொன்னான், நீ தப்பு பண்ணா வரைக்கும் அவன் கூட இருப்பேன் என்ன அப்படின்னுட்டான். ராஜா நான் தப்பே பண்ண மாட்டேனேன்னா இருக்கேனேன்னுட்டான். அப்படி போயிட்டான் விட்டலன். இவெல்லாம் ஆஷாடத்துக்கு வந்தா விட்டலன் கோவில் இருக்குது, சந்திரபாகா நதி இருக்குது, புண்டலீகன் சந்நிதி இருக்குது. எல்லாத்துக்கும் உயிரான விட்டலன் மட்டும் இல்லை. மூர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டா, கோவில் அப்படியே இருக்குது. விட்டலன் சந்நிதியில் போய் எல்லோரும் தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா விட்டலனுடைய சந்நிதி இருக்குது, பீடம் இருக்குது. மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யா அதெல்லாம் இருக்குது. வரம் புண்டரீகாய தாத்தும். ஆனால் விட்டலன் மட்டும் இல்லை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சமயத்தில் அந்த கோவில்லாம் புனருத்தாரணம் பண்ணும்பொழுது மூர்த்தி எடுத்து பாலாலயம் பண்ணி வச்சுருவா. அப்போ அந்த கர்ப்பகிரகத்தை பார்க்குறதுக்கே காலியாக இருக்குது. என்னமோ பண்ணும் மனசு, ஒத்துக்கவே முடியாது. சமயத்தில் பெருமாள் கோவிலெல்லாம் பார்க்கலாம், அழகாக அவருக்கு இந்த தைலம் எல்லாம் பூசி வச்சுருவா. ஒரு 40 நாள் இப்படி வெறுமை வேஷ்டி மட்டும் கட்டி விட்டுருப்பா. சுவாமியை ஃபுல்லாக பார்க்க முடியாது, அதுவே துக்கமாக இருக்கும். இங்கே விட்டலனே இல்லை, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. பானுதாசர் பார்த்தார், கோவம் வந்துடுத்து. நான் போய் விட்டலனை கூட்டுட்டு வரேன்னு கிளம்பிட்டார். ராஜா அழிச்சுட்டு போயிட்டான். நான் விட்டலன் 4 கேள்வி நெருக்குன்னு கேட்டு கூட்டுட்டு வராமல் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு கிளம்பிட்டார். அப்பேற்பட்டவர் பானுதாசர். அழகாக கிளம்பியாச்சு. நேர வித்யாநகரம், விஜயநகரம், அந்த ஹம்பி சொன்னால் அந்த இடத்துல அழகாக அங்கே போயாச்சு. ராத்திரி போகிறார், எல்லார்கிட்டையும் கேட்குறார், இங்கே விட்டோபா எங்கே இருக்கான், விட்டோபா எங்கே இருக்கான். ராஜா ரொம்ப பெரிய காவல்லாம் வச்சு தன்னுடைய அந்தப்புறத்தில் கோவில் கட்டி வச்சுருக்கார் விட்டலனை. பொது சொத்தை தனிச்சொத்தை ராஜா கொண்டு வச்சுட்டார். விட்டலன் சௌக்கியமாக இருக்கான். அழகா ஜோரா அவர் வந்தார். ஒரே ஒரு வைஷ்ணவர் மட்டும் சொன்னார், ராஜாவுடைய அரண்மனையில் ரகசியமாக இருக்குது, நாங்கள்லாம் கூட போய் பார்க்க முடியறதில்லை. நித்தியம் ராஜா மட்டும்தான் தரிசனம் பண்ணுறா, வேறு யாரும் தரிசனம் பண்ணுறதில்லைன்னுட்டார். சரின்னு பார்த்தா ராத்திரி ஆயாச்சு. இவர் நேராக ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறார். ஒரு உள்ளே போகிறது யார் கண்ணுக்குமே தெரியலை. இவர் பாட்டுக்கு போயாச்சு. ஒரு பாடு விட்டோபா பார்க்கணும்னு ஆசையில் தவிப்பில் போகிறார். தானாகவே கதவெல்லாம் திறந்து, எப்படி வசுதேவருக்காக எல்லா கதவும் திறந்ததோ அதுபோலே இவருக்காக கதவு திறந்தது. அழகாக உள்ளே போனார். கர்ப்பகிரி கதவை தான் இடுப்பில் இட்டல் ஜம்முன்னு நிற்கிறான். வைர வைடூரியங்கள்லாம் பூஷணம் பண்ணிட்டு இப்போ ராஜா வீட்டு பெருமாள் ஆகிட்டார். அப்படியே தங்கத்தை தக்க 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 ஜொலிக்கிறான். உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நவரத்னங்கள் இழைச்சி வச்சிருக்கா. இப்படி பார்த்தார், இது நியாயமா? எந்த விதத்தில் இது நியாயம்? நாங்கள்லாம் பாமர ஜனங்கள், உனக்காக சோறு தண்ணி கூட இல்லாமல் பக்தி பண்ணிட்டு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு விரதம் இருந்துட்டு பல ஜீவன்கள் அங்கே காத்துன்னு. பெத்தம்மா அதை பார்ப்பாளா? தனக்கு நல்ல சோறு கிடைக்கிறது, நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போவாளா? நீ ஏன் இப்படி பண்ணாய்? இது நியாயமா? ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு எல்லாரும் அங்கே இருக்கா,
நீ பாட்டுக்கு இங்கே இருந்தேன்னா என்ன அர்த்தம்ன்ற தைரியமாக விட்டலன் பிரத்யக்ஷமாக வந்துட்டான், காட்சி கொடுத்தான். கண்களில் கண்ணீர் வழியறது. எனக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா ஆசை. அழறானா, எனக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு ஆசை. இப்போ தானே நீ வந்து கூப்பிடுற. எல்லாரும் ராஜா எடுத்துன்னு போயிட்டா, ராஜா எடுத்துன்னு போயிட்டா சொல்ல, விட்டலா வாடான்னு யாரும் கூப்பிடலையே. கூப்பிட்டுருக்க வேண்டாமா? நீ தானே இப்போ வந்தா. எனக்கு கால் பரபரான்ற நான் ராஜாவுக்கு வேறு உத்தரவு கொடுத்துருக்கேன். நீ தான் தப்பு பண்ணுற வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அவன் பக்தியும் நன்னா தானே இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? நீ இப்போ தானே வந்து கேட்குற, நாளை காத்தால வரேன் அப்படின்னு விட்டான். கேட்டவொன்னே வந்துவிட்டான். கேட்கணும் கேட்கணும் வாடா அப்படின்னா வந்துடுவான். அவன் வந்தால் நமக்கு தெரியணும் இல்லையா? புண்டலீகன் அவன் வரதை பார்த்து அழகாக செங்கலை போட்டான் இல்லையா? விட்டனுக்காக காத்துன்னு இருக்கணுமே, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. எத்தனை விஷயத்துக்காக வாழ்க்கையில் காத்துருக்கோம், எவ்வளவு பேருக்காக காத்துருக்கோம். ஆனால் விட்டலன் நமக்காக காத்துருக்கான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சந்திரபாகா நதி தீரத்தில் செங்கல் மேலே இடுப்பில் கை வச்சுன்னு என்னைக்காவது நம்ம வருவோமான்னு காத்துருக்கான் ஆசையோட. சுயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். முதல் தடவை விட்டலன் கோவில் போனதுலேருந்து கடைசி தடவை விட்டலன் கோவில் போன வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் அவன் காத்துருக்கிறத எனக்கு தெரிகிறது. நான் காத்துருந்து போன மாதிரி எனக்கு தெரியறதே இல்லை. அதான் ஆச்சரியம். விட்டலனுடைய கிருபை ரொம்ப விசேஷம். நான் ஏப்ரல் மாதம் விட்டலன் கோவில் போனேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் முடியாதுன்னு எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது. என்ன நடுவில் திடீர்னு மார்ச் மாதம் பாம்பே போனேன். அந்த ஒரு நாளில் போய் விட்டலனை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நினச்சேன், இப்போ தான் ஏப்ரலில் போக போகிறோம்னு நினச்சேன். நான் ஏப்ரலில் போக முடியலை. அப்போ தான் நினச்சேன், நான் ஏப்ரலில் வர முடியாது. உனக்கு தெரிஞ்சு என்ன மார்ச் மாதமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணவன் விட்டலன், சந்தேகமே கிடையாது. எத்தனை சந்தர்ப்பங்களில் தெரியுமா, நான் எதிர்பார்க்காத சமயங்கள்லாம் என்னை அழிச்சுண்டு போய் கிருபை பண்ணவன் விட்டலன். இன்னி வரைக்கும் அவன் கிருபை குறையே கிடையாது. நாளை காத்தால வரேன்னுட்டான். எப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன், உனக்கு என்ன அப்படின்னார். அவர் உடனே திருவடியை பிடிச்சிருந்தார், அழுதார். விட்டோபா தப்பாக சொல்லிட்டேனா, உன் மனசை வருத்தப்படாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டிய, என்ன தேடிண்டு வந்திய, எனக்கு அதுவே சந்தோஷம்னா. விட்டலன் அழகாக குனிஞ்ச ஒரு வாரி எடுத்தான். விட்டோபா கழுத்துலேருந்து மாலை அவர் கழுத்தில் விழுந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். விட்டோபா ஆசீர்வாதம் பண்ணிட்டா. சரி நாளை காத்தால விட்டோபா வைஷ்ணு போகணும்னு பிளான் பண்ணிட்டார். அழகாக அவர் பாட்டுக்கு வெளியில் வந்தார். திருப்பி எல்லா கதவுகளும் மூடிண்டது. அழகாக அந்த நதி தீரத்தில் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டார். விட்டோபா நினச்சி அழுதார். நாளை காத்தால விட்டோபா வைஷ்ணு போக போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆச்சரியமாக ஆனந்தமாக ஆடிண்டு பாடிண்டு பல நாள் நடந்து வந்திருக்கார். ஒரு நாளில் நடக்கலை, பல நாள் நடந்து பல மாதங்கள் ஆயிருக்குது. வந்து அவள்லாம் அங்கே இருந்தவா. சரி பார்க்கலாம், அவள் ஊருக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். விட்டோபா வருவான், அவள் வேலையை பார்க்க போயிட்டோம். இது பல நாள் பல மாதம் ஆயாச்சு. அவருக்கு அப்புறமா தான் வந்திருக்கார். அதுக்கப்புறமா தான் இந்த நாள் நடந்திருக்கு. அடுத்த நாள் காத்தால கோவிலை திறந்து காத்தால ஆரத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறார். அர்ச்சகர் பார்த்தார், பகவான் கழுத்தில் இருந்த ஒரு பூமாலையும் காணும், நவரத்ன மாலையும் காணும். உடனே ராஜா கிட்ட சொல்லிட்டார். ராஜா பார்த்தார், இவ்வளவு கடுவலை தாண்டி யார் வந்திருப்பான், தேடுங்கன்னுட்டார். ஆனால் எதுவும் உடச்சா மாதிரியோ திறந்தா மாதிரியோ கைரேகை ஒன்றும் இல்லை. ஊர் முழுக்க தேடினா இவர் விடியற் காலம்பர அழகாக நதிக்கல்ல உட்காந்து ஆடின்னு இருக்கார். விட்டல 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 விட்டல. அதுவும் விட்டலா விட்டலா வேறு சொல்லி ஆடின்னு இருக்காரா. இவர் கழுத்தில் இருக்கிற பூமாலையோட தான் நவரத்ன மாலை விழுந்திருக்கு. உடனே அவரை பிடிச்சி கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிற்க வச்சா. அப்பயும் விட்டலா விட்டலான்னு பாடின்னு இருக்கார். ராஜாவை கோவம் தெரியும், என்ன திமிரு. சில இடங்களில் அவர் நேராக பார்க்கலன்னு காண கிடைக்கிறது ஒருத்தர்கிட்ட கிடச்சிதுன்னா. ராஜா பார்க்கவே இல்லை. இவனை கழுமரத்தில் ஏற்றுன்னு விட்டாரான். கழுமரத்தில் ஏற்றுடுவனே, விட்டோபாவோட நகையை திருடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய திருடனா, கழுமரத்தில் ஏற்றுங்கோன்னுட்டா. ஊரே கூடி நிற்கிறதான். கழுமரம் நல்லா ஒரு பெரிய மரம் இருக்கும், நுனி கூரை ஆணி மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் அழகாக மேலே உட்கார வச்சுருவா. ஆசன வாயில் போய் அப்படி உட்காரும். உடம்பு கணத்தில் தானாக கீழே இறங்கும். உடம்பு ரெண்டாக புழக்கும். மரண வேதனை. கழுமரத்தில் ஏற்றுறத போல் பயங்கரமான தண்டனை எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஏற்ற சொல்லிட்டார். இவரை பிடிச்சி விட்டா. இவர் சிரித்தார். அழகாக கழுமரம் ஏற்ற பிறகு முடிவு பண்ண வருஷம் ஒரே ஒரு தடவை என்ன அந்த விட்டலன் கோவில் வாசல் அழிச்சுட்டு போங்கன்னுட்டார்.
உடனே கோவில் வாசல் அப்படி கொண்டு நிற்க வச்சார். அந்த ராஜாவுடைய அந்தப்புறத்து வாசலில் கோவில் மட்டும் தெரியறது. தூர கதவை திறந்து வச்சுருக்கா. அழகாக விட்டலன்னு தெரியும். தூரத்தில் விட்டலாம் பார்க்குற போல கஷ்டம் எதுவுமே கிடையாது. பார்த்தார். இங்கேருந்து கத்தினார். ஓ, ராஜபோகம் சுகமாக இருக்கோ, பரதேசிகளுடைய பக்தி கசக்கிறது இல்லையா, நாங்கள் கொடுக்குற சோளமாவு ரொட்டியெல்லாம் பிடிக்கலை இல்லையா, ராஜபோகம் சௌக்கியமாக இருக்கு இல்லையா, நன்னாரு திருப்தியாரு, என்ன வேணா ஆகட்டும், கழுமரத்திலே ஏற்றட்டமே, எத்தனை ஜென்மா ஆனாலும் திரும்ப வருவேன், உன்னை பன்றிபுராயிஷன்ட்டு போகாமல் நான் போக மாட்டேன், விடமாட்டேன் ஒன்று, சதஜன்மபிகி சியாது. ருக்மிணி பிராட்டி சொல்கிறா கிருஷ்ணனுக்கு கடுதாசி எழுதும்போது, நீ வந்து என்னை தூக்கிட்டு போயிடு, ஒரு கால் நீ வரல வச்சுக்கோ, உயிரை விடுவேன், திரும்பியும் பிறப்பேன், திரும்பியும் முயற்சி பண்ணுவேன், திரும்பி நீ கிடைக்கல திரும்ப உயிரை விடுவேன், 100 ஜென்மா ஆனாலும் டே பயலை உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டேன், நீ ஆச்சு நானாச்சு பார்த்துடுறேன்டான்றா. இப்படியெல்லாம் இந்த காலத்து காதலியெல்லாம் சொல்லுவாளா, எப்படாப்பா விட்டுட்டு போகலான்னு காது. இதை வேற காதல்னு குழந்தைகள் நம்பர் தான் எங்களுக்கு வைத்திருச்சல். சத ஜென்மபிகி சியாது. ருக்மிணி சொல்கிறா 100 ஜென்மம் ஆனாலும் உன்னை விடமாட்டேன்டா, நீ தாண்டா எனக்கு அழகிய மணவாளன். குழல் அழகர், வாய் அழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழு கமல பூவழகர், என் அரங்கத்து என் அமுதர். ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். என்னுடைய இளமை இந்த அழகு மனுஷனுக்கு கிடையாதுடா ரங்கா, உனக்குத்தான் அப்படின்ற ஆண்டா. என்ன ஒரு வைராக்கியம். அந்த மாதிரி ஆச்சரியமாக சொன்னார். என்ன ஆனாலும் சரி, உன்னை பரதேசி கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்காம நான் அடங்க மாட்டேன், என்ன வேணா ஆட்டும், நீ பரதேசி பகவான்டா, அவ்வளோதான்டா, எங்கள் கூட்டத்துக்கு தான் பார்த்துருவோம், என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டல் 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 கர்ஜனை பண்ணிகிட்டே வரான். கோபம் வேறு, விட்டல் மேலே ரோஷம் வேறு வந்துடுத்து. காத்தால் வரேன்னு சொல்லிட்டு கழுமரத்தில் ஏற்றுற நீ பயலை, ஏழா பொய்கள் உரைப்பானை. ஏதோ மாடு மேய்க்கும் போது பொய் சொன்னான், வெண்ணெய் திருடும்போது பொய் சொன்னான்னு பார்த்தா இவன் பெரிய திருடன், இவன் சொல்கிறான் நான் திருடன். யார் யாரை சொல்ல விவஸ்தை வேண்டாம் இல்லையா. கள்ளனுக்கோர் கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா சொல்கிறானோ மாடு மேய்க்கும் கண்ணேன்னு. இவனே பெரிய திருடு பைய, கள்ள அழகர், சோரநாதன், சோர நாட்டியன், இவன் சொல்கிறானோ இவன் திருடன், என்ன அநியாயம். அப்படி வந்தார், அப்படி கழுமரத்தை பார்த்தா சிரிச்சார். கழுமரமே, உன்னாலெல்லாம் என்னை கொல்ல முடியாது, இந்த சரீரத்திலேருந்து உயிர் போகணும்னா என் விட்டலன் தீர்மானம் பண்ண அன்னைக்கு தான் போகும், என் விட்டலன் தீர்மானிக்கிற மாதிரி. இந்த ராஜா யார் ஏன் உடம்பை கழுமரத்தில் ஏற்றுறதுக்கு, இவ யார் என் முடிவு பண்ணுறதுக்கு, என் மரணமோ என் வாழ்வோ என் வாயிலேருந்து வரக்கூடிய நாமமோ என் விட்டலன் தீர்மானிக்கணும். இவன் யார் அல்பராஜன், ஜனங்கள்லாம் நடுங்கிறான். அவன் ஊரில் நின்று ஏற்கனவே கழுமரத்தை ஏற்ற விட்டுருக்கான்னு. அப்போ அல்பராஜன், இவனுக்கு என்ன தெரியும், இவன் யார் எனக்கு சொல்கிறதுக்கு தைரியமாக. அப்படி பார்த்தா, அப்படி கழுமரத்தை ஒரு பார்வை பார்த்தார். விட்டல 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 ஜோரா பசனை பண்ணார். எல்லாரும் பார்த்துட்டே இருந்தா. கழுமரம் திடீர்னு அழகாக இலை துளிரோடு நின்றுடுத்து, மரத்துக்கு உயிர் வந்துடுத்து. கழுமரத்தில் இவரை ஏற்றலான்னு பார்த்தா மரம் அழகாக கலையெல்லாம் வந்து செடியெல்லாம் பூ பூத்து காய் காய்ச்சி நடுங்கிட்டா. திடீர்னு கழுமரம் போய் மரமா நின்னா. பட்ட மரமும் துளிர்க்கும் விட்டல் நாமத்தின் பலம். பட்ட மரமே துளிர்க்கும்னா உங்கள் வாழ்க்கை துளிர்க்காதா? தோத்து போயிடுவோமா? தோக்க முடியுமா? தோக்க விட்டுடுவானா? உயிர் போன ஒரு பட்ட மரத்தை துளிர்விக்கக்கூடிய தழைக்கக்கூடிய பலம் உண்டு விட்டலனுக்குன்னா நம்ம வாழ்க்கையை புதுசாக அப்படி 2 முளை விட தெரியாதா? நம்ம வாழ்க்கை செடியை கருக விட்டுருவானோ? பயந்து போயிட்டா. ஓடி போய் ராஜாவிடத்தில் சொன்னார்கள். ராஜா பார்த்தா இப்போ யாரோ ஒரு மகாத்மா தப்பு பண்ணிட்டேன்னு ஓடி வந்து இவர் காலில் விழுந்தான். அழுதார் பானுதாசர். விட்டோபா உன்னை புரிஞ்சிக்கலையேடா, அதானே விட்டோபான்னு அழுதார். ராஜா உடனே மாலை மரியாதையோட அழகாக பேரிகை சங்கமெல்லாம் முழங்க பெரிய ஊர்வலம் வச்சு ஒரு விட்டோபா கோவிலுக்கு அழிச்சுட்டு போனேன். நேற்று ராத்திரி ரகசியமாக போயிட்டு மாலை வாங்கிட்டு இருந்தாரோன்னு இன்றைக்கி தெரு பார்க்க வீதி வீதியாக இப்படி பெரியாழ்வார் யானை மேலே வீதி வளம் கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி அழகாக உள்ள அழிச்சுட்டு போய் நின்னார். விட்டோபா தார் கை கூப்பினார். இவர் தான் விட்டோபா பாருங்கன்னார். ஒரு சொன்னால் நேற்று நைட்டே பார்த்துட்டேன். அவனே தான் மாலையை போட்டான்.
அப்போ உடனே அழகாக விட்டோபா பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தான். ராஜாவுக்கும் காட்சி கொடுத்தான், பானுதாசருக்கும் காட்சி கொடுத்தான். பானுதாசர், நான் விட்டோபா வா போகலாம் சொன்னியோன்னு இன்றைக்கி வரேன்னு, வா போகலாம் அப்படின்னு. உடனே விட்டோபா சொன்னா வரேன்னுட்டான். ராஜா நடுங்கிறார். விட்டோபா ஏன் போகிறா, என்ன தப்பு பண்ணிட்டாய்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அவரை கழுமரத்தை எது சொன்னியா? தான் தப்பு. அவன் என்ன எதுவும் விசாரிக்கல இல்லையா? நீ விசாரிச்சியா? எப்படி வந்திருக்கும், எப்படி மாலை விசாரிச்சியா? என் பக்தன் அபச்சாரம் பண்ணிட்டா, இனிமேல் உன் ஊரில் நான் இருக்க மாட்டேன். என்ன ஒரு ட்ராமா பார்த்துக்கோங்க. பக்தர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கு வேணாலும் பண்ணுவான். இவனே ஒரு மாலையை போட்டான், இவன் ஒரு மாலையை மட்டும்தான் போட்டான், அவ்வளோதான். மீதியெல்லாம் அவளே நடத்திட்டான். இவன் ஒரு மாலையை, நவரத்ன மாலை அவர் கழுத்தில் போட்டால் மீதியெல்லாம் அவாவா டெவலப் பண்ணிட்டான், அவ்வளோதான். பகவான் எல்லாம் கொடுக்குறான், நம்மளா ஒரு பக்கம் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அழகா பார்த்தார் பானுதாசர், கண்களில் ஆனந்த பாஷையே விட்டோபான். பகவான் சொல்லிட்டார் ராஜாவிடத்தில், நான் கிளம்புறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நீ பூர்வ ஜென்மத்தில் அவ்வளோ பிரார்த்திச்சுண்டாய், அதனால் நீ சொன்னாய் கொஞ்ச நாளாக என் கூட இருக்கக்கூடாதான்னு கேட்டால், கொஞ்ச நாள் இருக்கலாம், நல்லா ஜாகிரதையாக கேளுங்கோ. பர்மனண்ட்டாக என் கூட இரு, உன்னோட பர்மனண்ட்டாக என்ன நீ வச்சுக்கோ. அப்போ பன்றிபுரத்துலேயே வாழ்க்கை அமைஞ்சிடும். காத்தால எழுந்தால் பாண்டரங்கனை பார்க்கணும். ஆஷாட சுக்ல ஏகாதசி நம்ம வீட்டில் எல்லாரும் பக்தர்கள் வந்து தங்கணும். பன்றிபுரத்தை வீதியை பெருக்கணும். போர் அடித்தா போய் விட்டோபாசனத்தை உட்காரணும். ரொம்ப போர் அடித்தா படுத்து தூங்கிடணும். விட்டலன் காத்தால எழுந்தா விட்டலன். குளிக்கிறது சந்திரபாகா தண்ணி, குடிக்கிறது சந்திரபாகா தண்ணி, அது ஒரு தனி உலகம். விட்டோபா, விட்டல் விட்டல் விட்டல். ராஜா மன்னிச்சுடு விட்டோபா, சந்தோஷம்னுட்டான். அழகா கிளம்புறான் விட்டலன். ராஜா அழகா பல்லக்கலாம், ஒன்றும் வேண்டாம், என் பக்தனோடு நான் போகிறேன்னுட்டார். இவர் சொன்னார், உன்னை எப்படி நான் தூக்கி இவ்வளோ பெருசு இருக்காய்? குஞ்சு விட்டலனா மாறிட்டானா. எப்படானா ஜோல்னா பையில் போட்டுக்கிற மாதிரி. அவர் ஒரு ஜோல்னா பையை மாட்டின்னு வந்திருக்கார் பானுதாசர். பையில் போட்டுக்கோ வரேன்னுட்டார். விட்டோபாவை நூண்டு விட்டோபாவை மாறின ராஜா பார்த்துருக்கார். குஞ்சு விட்டோபா மாறினான். ஜோபியில் போட்டுக்கிற மாதிரி ஜோல்னா பையில் போட்டுண்டார். அவர் பாட்டுக்கு விட்டல 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 விட்டல. ரொம்ப விசேஷம். எனக்கு முதல்ல இந்த சரித்திரம் படித்த உடனே நான் முதல்ல ஜோல்னா பை தான் வாங்கினேன். இன்றைக்கி ஆறும் விட்டல் உள்ளே போடணும். எனக்கு இன்றைக்கி அது ஜோல்னா பையனை ஒரு காதல் உண்டு. இப்படி மேலே மாட்டிப்போம் இல்லையா தோல் பை. இனிமேல் எப்போ பையை திறந்து எதை போட்டாலும் விட்டலன் நினச்சிக்கோங்க. ஜோல்னா பைக்குள்ளே கூட அடங்கக்கூடிய ஒரு பக்த பிரியன் விட்டலன். அது ஒரு தனி சுகம். அழகாக அழறார். போகிற வழியெல்லாம் ஏதோ கொடுத்து கூட்டு வரார். பல மாதங்கள் நடந்து வரார். ஆஷாடத்துக்கு போனார். ஆடி ஆச்சு, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையில் திரும்பி வரார். 4 மாதம் கழித்து வரார். கார்த்திகையில் பன்றிபுரம் பக்கத்தில் வரார். வந்தவன் அழகாக சந்திரபாகா நதிக்கரையில் அந்த பையை வச்சார். அவர் உண்டு, அவர் விட்டலன் உண்டு. 2 பேரும் பேசிண்டு விட்டலனும் நடந்திருக்கான். நடந்த கால்கள் நொந்தவோன்னு வித்யாநகரத்தில் விஜயநகரத்துலேருந்து பன்றிபுரத்துக்கு. சந்திரபாகா நதியை பார்த்தார். அப்படி வச்சா நிறைய பேர் பன்றிபுரத்துலேயே காத்துருக்கா. எப்படியும் விட்டலன் வருவான், பானுதாசர் மேல் நம்பிக்கையில் கூட்டுண்டு வருவான்னு காத்துருக்கா. சில பேர் அந்த ஊர்க்காராலே இருக்கா. பல பேர் திரும்பி போயிட்டா. சில பேர் மாதம் ஏகாசிக்கு, ஒவ்வொரு ஏகாசிக்கு வந்து பார்த்துருக்கா. விட்டலன் வந்தானா வருவான்னு காத்துட்டு இருந்தார்கள். அழகாக அவர் வந்தார். சந்திரபாகா நதிக்கரைக்கு அந்த பக்கத்தில் இருந்தார். பையை இறக்கி வச்சார். சந்திரபாகாவில் இறங்கினார். நன்னா தீர்த்தம் ஆடினார். சந்தோஷமாக வந்து பார்த்தா இது பெருசாக நிற்கிறான். அவர் சொன்னார், இவ்வளோ தூரம் சமத்தான் வந்தியோன்னும், இப்போ அவசரமாக வளர்கிறதுக்கு என்ன அவசியம்னார். அது பன்றிபுரம் வந்தோன்னு சந்தோஷமாகிடுது. அது வரைக்கும் இத்தூண்டு இருந்திருக்கான் ஜோல்னா பையில். அவர் எடுத்து பொம்மை மாதிரி இந்த சைஸாக இருந்திருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரிஜினல் சைஸ், இத்தனை வயசுக்கு 3 அடி வசரம் அப்படி நிற்கிறான். அவர் சொன்னார், பகவான் சொன்னான், இவ்வளோ தூரம் நான் வந்தேன் இல்லையா, இப்போ எல்லாரும் வந்து என்ன பார்க்க சொல்லு, எல்லாரும் வந்து கூப்பிட்ட பிறகு நான் வரேன் அப்படின்னு விட்டான். உடனே ஒரு ஓடுறார். விட்டலன் வந்தாச்சு, விட்டலன் வந்தாச்சு, விட்டலன் வந்தாச்சு, எல்லாரும் வாங்குவோன்னுட்டார். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. ஜனங்கள்லாம் ஓடி வராளாம். காணாமல் போன பிள்ளை கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பணத்தை தொலைச்சவாளுக்கு பணம் கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒத்த செருப்பு காணாமல் கிடச்சாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய தெய்வம் கிடச்சுடுது, திரும்பி வந்துடுத்தான். அவன் நிறைய பேர் அங்கேயே அழுதுன்ட்ருக்கா. விட்டல் வந்துட்டானா, விட்டல் வந்துட்டானா, ஓடுறா. பாண்டவங்களுக்கு பூஜை பண்ணுறவா சின்ன குழந்தைகள்லேருந்து எப்படி ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தான் உடனே அழகாக தீபங்களை ஏற்றி வச்சு தீபாவளியாக கொண்டாடி ஜெய் ஸ்ரீராம் சந்திரமூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு கத்தினாலும் அந்த மாதிரி ஜெய் போலோ பன்றிநாத் மகாராஜ்க்கு ஜெய். எப்படி பிருந்தாவனத்திலே மதுரா வந்தோடனே மதுராவில் ஆனந்தமா ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கணையாலுக்கு ஜெய் அப்படின்னார்கள். அந்த மாதிரி விட்டோபா வந்தோன்னு ஆடி பாடி ஓடி வரா. சந்திரபாகா நதிக்கரல தேவின்னு நின்றுருக்கானா. எல்லாருக்கும் ஓன்னு அழுக ஓடி வந்து அவாவா கட்டி பிடிச்சிக்கிறா. சில பேர் கோபமாக அடிக்கிறா. ஏன்டா அப்படி பண்ணா, எப்படிடா போனா? சில பேர் வயசானவா, உன்னை பார்க்காம உசுர் போகக்கூடாது காத்துன்னு எப்படி நீ போகலாம்? ஏன் நாங்களாம் தப்பு பண்ண கிட்ட சொல்லப்படாதா? ஓன்னு இந்த குழந்தைய கொஞ்சரா மாதிரி வயசான பாட்டி தாத்தாலாம் அடிக்கிறதா செல்லமா. அவளுக்கு விட்டலை விட்ட வேற கதி கிடையாது. அது என்னன்னா விட்டலை விட்டு வேற தெய்வமும் அவளுக்கு பழக்கம் இல்லை. வேற தெய்வம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, இன்னொரு தெய்வத்தை பிடிச்சிக்கலாம். இவள் தெரிஞ்சதெல்லாம் விட்டலன் விட்டோபா, இதை செங்கல் மேலே நிற்கக்கூடிய அந்த ஒரு பாண்டரங்கனை தவிர அவளுக்கு தெரியாது. பார்த்து பார்த்து பழகின ஒருத்தன், அவனோடைய பேசி அவனோடைய வளர்ந்து அவனோடைய தூங்கி அவனுக்காகவே அவள் பிறந்ததுலேருந்து கல்யாண காட்சியிலேருந்து எல்லாத்துக்கும் சாட்சி அந்த விட்டோபா. விட்டோபா போயிட்டானா கோவம் வரத்தானே செய்யும். கோபிகள்லாம் அப்படி தானே கோச்சிக்கிறா. ராசக்கிரீட நடுவில் திடீர்னு கண்ணன் காணாமல் போன உடனே கதறார்கள் கோபிகைகள்லாம். அந்த விட்டோபா போயிட்டான் அப்படின்னா கோவம் வருது வாளுக்கெல்லாம். அப்புறம் ஓன்னு அழறா. உடனே விட்டோபா அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்தானா பிரத்யக்ஷமாக. எல்லாரையும் கட்டி பிடிச்சு நான் எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு ஒருத்தி கேட்டா, போ பேச மாட்டேன், முகத்தை திருப்பின்டா, பேசாத போடா கருப்பா, போ 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 போ. இல்லை இல்லை நீ கோச்சுக்காத, நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் பேச வேண்டாம், சும்மா இரு. இத்தனை உரிமையாக அவளுக்கு விட்டல் கிட்ட. ஏன்னா எங்கள் விட்டலன் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து மாதிரி எங்கள் விட்டலன் அவ்வளோதான். இன்றைக்கி மராட்டிக்காரெல்லாம் நம்ம போட்டி போடவே முடியாது விட்டலன் கிட்ட. அவள் கிருப்பை இருந்தால் நமக்கு விட்டலன் கிடைப்பான். நம்ம பலத்தினால விட்டலை ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்படி ஒரு பலம் அவனுக்கு. கோச்சிக்கிறாளாம். இவன் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் குழந்தையாக இருந்தாலும் பெருசாகிடுது. இப்போ எல்லாம் 4 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனாலும் சில இடங்கள் ரொம்ப வருஷம் இருந்தால் அப்படியும் காண கிடைக்கிறது. எல்லாரும் அழகாக விட்டலை தூக்கிண்டு வீதி வீதியாக வராளாம். திரும்பி வந்துட்டான். அதனால் இன்றைக்கும் கார்த்திகை ஏகாதசி பன்றிபுரத்தில் விசேஷம். பாண்டுரங்கன் பன்றிபுரத்துக்கு திரும்பி வந்த ஏகாதசின்னு. ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ அதே மாதிரி கார்த்திகை ஏகாதசிக்கு நிறைய பேர் வருவா. பாண்டுரங்கன் திரும்பி வந்தான், விட்டல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி, விட்டல் வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடினார்கள். அழகா திரும்பியும் விட்டலன மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி ஜம்முன்னு அப்படி பிரதிஷ்டை பண்ணார்கள். விட்டலன் பானுதாசரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான். பா என்ன வேணும் அப்படின்னா, என் வம்சமே உன் பக்தி பண்ணணும், உனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இட்ட வழக்காக இருக்கணும், வேறு ஒன்றும் என் வம்சத்துக்கு வேண்டாம்னுடா. பகவான் அப்படி பானுதாச தலையில் கை வச்சான். உன் வம்சமே பரம பாவனமானது, ஒரு பரம பாகவதோத்தமன் வருவான், அவன் ஜோரா லோகத்துக்கே என்னை காட்டி கொடுப்பான். அந்த பானுதாசர் வம்சத்தில் வந்தவர் தான் ஏகநாதர்.
முதல்ல ஏகநாத சரித்திரம் ஆரம்பிச்சுட்டேன் நான். பானுதாசருடைய பிள்ளை சக்கரபாணி, சக்கரபாணியுடைய பிள்ளை சூரியநாராயணன், சூரியநாராயணுடைய பிள்ளை சந்த் ஏகநாதர். ஜெய் போலோ ஏக்நாத் மகாராஜ் கி. ஏகநாதர் அதே பைட்டனில் தான் அவதாரம் பண்ணார். அவ்வளவு அழகாக ஏகநாதர் மூல நட்சத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணார். மூலம் யாரெல்லாம் மூலமோ அப்படி ஜாலி நிமிர்ந்து பாருங்கள். ஏன்னா ஆஞ்சநேயர் நட்சத்திரம் அதுதான். சந்த் ஏகநாதருடைய நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் தான். இனிமேல் யாராவது மூலம் அப்படின்னா நாங்களாம் ஏகநாதர் கூட்டம்னு சொல்லிடுங்க. நாங்கள்லாம் வாழ் இருக்கிற ஒருத்தரோட கூட்டம்னு சொல்லிடுங்க. யோசிக்கவே வேண்டாம். அத்தனை சிரேஷ்டம்